முதலாவதாக உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை சரியாக அமையாவிட்டால் உங்களுக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்து விடுவீர்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க தவறான முடிவுகளை எடுக்காம இருக்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நீங்க தவறான முடிவுகளை எடுக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிக தேவை என்ன அப்படின்னா, உங்க பர்சனல் லைஃப், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கும் தெரியாத வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருந்துட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த சொல்லுங்க சத்தமா. ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால், முகத்தை அல்ல, கர்த்தர் இருதயத்தையே பார்க்கிறார். அவருக்கு உங்களை பார்த்த உடனே நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட உங்க இருதயம் மட்டும்தாங்க தெரியும். அவருக்கு இருதயம் தான் தெரியும். நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்க. அதான் காயினு தன்னுடைய சகோதரனை கொன்னுட்டு நல்லவன மாதிரி விட்டான். அவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி நல்லவன மாதிரி இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏய் எங்க இருந்து வர்ற, என்ன செஞ்சுட்டு வர்ற, உன் தம்பி என்ன ஆச்சு? உடனே அவன் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியா, நான் அவனுக்கு காவலாளியா. உடனே கர்த்தர் சொல்றாரு, யாருக்கும் தெரியாம கொண்டு போட்ட, ஆனா நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும், அது நான் அறிஞ்சேன். உன் சகோதரனுடைய ரத்தம் அங்கிருந்து கூப்பிடுதுப்பா, என்ன அங்கிருந்து கூப்பிடுது. ஒருவேளை அவங்க அப்பாட்ட போய், அதான் தம்பி இந்த மாதிரி ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு செத்து போயிட்டானா கூட அவங்க அம்மா அப்பா நம்பியிருப்பாங்க. ஏன் யோசேப்பை நம்பலையா? யோசேப்பை நம்புறாங்க தானே. யோசேப்பு செத்து போயிட்டான், பீருண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ல கொஞ்சம் ஆட்டனுடைய ரத்தத்தை தேய்த்து அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்த உடனே அவங்க அப்பா நம்பிட்டார்ல. அப்பா நம்பிட்டாரு. அப்பாவுடைய கண்ணை அழகா சொல்லி புரிய வச்சிட்டாங்க, எல்லாத்தையும் புரிய வச்சிட்டாங்க. ஆனா அந்தரங்கத்துல பார்க்கிற ஒரு தெய்வம் அவனை யோசேப்புக்கு முன்பாக அவங்களை எல்லாம் கொண்டு போய் நிக்க வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. சகோதரனை அப்படி பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன்லடா, கேட்டீங்களா? இப்ப பாரு நம்ம அனுபவிக்கிறோம், இப்ப பாரு நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ ஆண்டவர் முழுக்க முழுக்க இதைத்தான் பார்க்கிறாருன்னா, இருதயத்தை 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 அந்தரங்கத்தை அந்தரங்கத்தை. அதுல பெர்ஃபெக்டா இருக்கும்போது நான் கலங்க வேண்டிய அவசியம், நான் பயப்பட வேண்டிய அவசியம், உயர்வுக்காக நான் போராட வேண்டிய அவசியம். தேவனே எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென் சொல்லு. கையை உயர்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு தவறான முடிவை கூட நான் எடுத்துடக்கூடாது. இதற்கு முன்பாக என்னுடைய முடிவுகள் நிறைய தவறாயிடுச்சு, உண்மைதான் ஆண்டவரே. என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கும்போது உங்களோட நான் இல்லை, அந்த முடிவு எடுக்கும்போது நான் உங்களை சேவிக்கல. ஆண்டவரே நான் என் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. ஆனா இனி என் வாழ்க்கையில எடுக்கிற முடிவுல ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு முன்பாக முடிவெடுத்த எத்தனையோ பேர் அவங்களுடைய முடிவினாலேயே ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில எடுத்த ஒரே ஒரு முடிவு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு ஆண்டவர். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடக்கூடாது.